எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் காட்டுக்கு ராஜாவான சிங்கம் அதன் குகைக்குள் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கே வந்த சிறிய எலி ஒன்று சிங்கத்தின் மீது குதித்து விளையாடியது. நன்கு தூங்கிக் கொண்டிருந்த சிங்கம் விழித்தெழுந்து கடும் கோபத்துடன் கர்ஜித்தவாறே எலியை பிடித்தது. இன்று மதிய உணவு நீதான் என்று சிங்கம் எலியிடம் கூறியது. எலியோ சிங்கத்திடம், என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன், என்னை கொன்று விடாதீர்கள். இன்று நீங்கள் என்னை கொல்லாமல் இருந்தால் என்றாவது ஒரு நாள் என் நன்றி கடனை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று கூறியது. இவ்வளவு சிறிய உடம்பை வைத்து நீ எனக்கு உதவி செய்ய போகிறாயா என்று எலியை பார்த்து ஏளனம் செய்தது சிங்கம். பின்பு ஒரு நாள் அந்த காலம் நேர்ந்தது. சிங்கம் வேட்டையாளர்களின் கூட்டில் மாட்டிக்கொண்டது. சிங்கத்தின் கர்ஜனையின் சத்தம் கேட்ட எலி சிங்கம் வலையில் மாட்டிக்கொண்டிருந்ததை பார்த்து வலையை தன் பல்லினால் கடித்து துப்பியது. இதனால் சிங்கம் அந்த வலையிலிருந்து தப்பி ஓடி அதன் குகையை அடைந்தது. பின்பு அங்கே வந்த எலியை பார்த்து, ஒரு சிறிய உயிரினம் என்னை காப்பாற்றி விட்டதே என ஆச்சரியத்துடன் பார்த்ததாம் சிங்கம். பின்பு தன்னை காப்பாற்றியதற்காக நன்றி சொல்லி தலை குனிந்தது. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருவரின் உருவத்தை வைத்து யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது.